ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இப்போதைக்கு நம்ம மைக்கி 17 மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைட் ஃபுல்லாக. அண்ட் நம்ம இந்தியாவில் வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்டோடலாம் ரிலீஸ் பண்ணலை தேட்டர்ஸில். ஸோ ஆக்சுவலி இந்த படத்தை இப்போ நான் பார்த்துட்டேன். மெயினாக நம்ம டேரக்டர் பாங் ஜூன் ஹோ தான் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட மூவி தான் லைக் நம்ம பேரசைட்லாம் ஆஸ்கர் அவார்ட் வின் ஆயிருந்தது பார்த்தீங்களா. ஸோ அவரோட டேரக்ஷனான மூவி தான். பை த வே இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி கேட்டகிரியான மூவி. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் லென்த்தியாக கிரியேட் பண்ணிட்டாங்க. டோட்டல் 2 hours 17 minutes ஆன டியூரேஷனு. அது நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. பை த வே படம் எப்படி இருந்திருக்கு, உள்ள என்னென்ன கான்செப்ட் அவங்க இது பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையும் வித் ரிவ்யூவோட இன்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ படத்தில் நம்ம ராபர்ட் பேட்டிங்சன் தான் ஆஸ் மைக்கியோட கேரக்டராக நடிச்சிருக்காரு. அண்ட் இவரோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நம்ம இடத்துலேயே நிறைய விஷயங்கள் ஏதோ பண்ணியிருக்காரு. அண்டு ஓவர் கடன்லாம் ஆயிரும். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம இடத்த விட்டு எப்படியாச்சும் வெளியே ஓடிடலான்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனான ஒரு மிஷின் ஆட்டம் அங்கே பண்ணுறாங்க. அண்ட் அதில் இவரும் போய் சைன் பண்ணிடுறாரு. ஸோ பை த வே அதில் செலக்ட் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் ஒரு ஈஸியஸ்டான என்னென்னு வேணா அந்த எக்ஸ்பெண்டபிள்னு சொல்லிட்டு ஒரு டேர்மை போட்டாங்கன்னா இவர் ஈஸியாக உள்ளே போயிடலாம். அப்படி என்னன்னு சொல்லிட்டு இவர் சுத்தமாக அதை பார்க்கவே மாட்டார். அண்ட் அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வரும், இவரை வந்து ஆக்சுவலி ஒரு க்ளோன் ஆட்டோ கிரியேட் பண்ணிடுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு தனியாக ஒரு மிஷின் இருக்குது பிரிண்ட் பண்ணுறதுக்காக என்டையர் ஹியூமன் பாடியை. அண்ட் அவரோட எல்லா மெமரிஸும் வந்து ஒரு டிவைஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்க்க டிவைஸ்னே சொல்ல முடியாது, ஒரு செங்கிள் மாதிரின்னு கூட சொல்லலாம். அண்ட் பை த இவர் வந்து எங்கேயாச்சும் இடத்துல வந்து அவங்க அனுப்பிச்சிட்டு அங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல ஹியூமன்ஸ் போகக்கூடாத மாதிரி இடம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் இவர் இறந்தா கூட பிரச்சனையே கிடையாது. இவர் திருப்பி வந்து புதுசான ஒரு பாடி வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அண்ட் எல்லா மெமரிஸும் அதில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்கி 1, 2, 3ன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அண்ட் இப்போது இருக்க நம்ம மெயினான கேரக்டர் தான் நம்ம இந்த மைக்கி 17. அண்ட் இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் போயிட்டார். அங்கே சாப்பாடுலேருந்து என்னென்னலாம் ரிலேஷன்ஷிப் எப்படியெல்லாம் போகுது அதெல்லாம் கொஞ்சம் ஃபன் டோனோடு அப்படியே காமிச்சிட்டே போவாங்க. அண்ட் ஒரு பிளானெட்டில் போய் அவங்க வந்து லேண்ட் ஆகிறாங்க. அந்த பிளானெட்டில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சில பக்ஸான ஒரு ஏலியன் ஸ்பீஷீஸ் ஆட்டம் இருக்கும். அண்ட் அதை அவங்க க்ரீப்பர்ஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இனிஷியலி நம்மளுக்கே தெரியும், ஆஹா இது நம்மளை சாவச்சிருவோன்னு. பட் அது வந்து கொஞ்சம் ஹை இன்டெலிஜென்ட்டான ஒரு ஸ்பீஷீஸு. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களை இந்த என்டையர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கூப்பிட்டு போகிறாங்களா, அவங்களுக்கு ஒரு ஹெட்டு தான் வந்து நம்ம மார்க் ரஃப்லோ வந்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கார் ஆஸ் ஏ மார்ஷலோட கேரக்டராக. மோஸ்ட் ஈவில் வில்லனிசமான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். இந்த கேரக்டரை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் காண்டாகும். அந்த லெவலில் அந்த கேரக்டரை காமிச்சிருக்காங்க போர்ட்ரேட் பண்ணிவிட்டு. பை த கான்செப்ட் வைஸில் ஸ்டோரி வைஸில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நீட் அண்ட் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கலான ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீல் வருமோ அப்படியே தெரியும். காமெடியான டைமிங்கில் நல்லா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். பட்டு சில ஸ்டோரி வைஸில் அவங்க ஒரு வில்லனிசம் காமிப்பாங்க, அதை தான் நம்மளே கொஞ்சம் காண்டாக்கிடுவாங்க. பட் அதுதான் வந்து ஆஸ் ஒரு ஆக்டிங் வைஸில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பை த வே படத்தோட விஷுவல்ஸ் வரலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் சீன்ஸ் நிறைய காமிச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வெறும் அந்த ஸ்பேஸ் அவங்கள கிராஃப்ட் உள்ளே தான் வந்து மேக்ஸிமம் நிறைய சீன் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பிளானெட்டில் போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி சில சீன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஏலியன் ஸ்பீஷீஸை காமிப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அதை மட்டும் காமிச்சிருப்பாங்க. அதனால நிறைய விஷுவல்ஸ்னு சொல்ல முடியாது, பட் காமிச்ச வரைக்கும் விஷுவல்ஸ் வைஸில் செம ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கு. அண்ட் இந்த நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம தான் ஏலியன். ஸோ அதை வந்து அது நம்மளுக்கு புரிகிற மாதிரியோ அண்ட் அங்கே இருக்க சில ஈவில் மைண்ட்ஸுக்கு வந்து புரிகிற மாதிரியான ஒரு கான்செப்டில் இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பயங்கர ஸ்டன்னிங்காக இருந்திருக்கு. ராபர்ட் பேட்டிங்சனோட இன்னொரு க்ளோன் இருக்கும், அதான் மைக்கி 18ன்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் பிரேவான கேரக்டராகவும் யார் வந்தாலும் பயப்படாத மாதிரி ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. பட் மைக்கி 17 வந்து ஒரு இன்னோசென்ட்டான பாவமான ஒரு கேரக்டராக இருக்கும். அது எப்படி ப்ரோ, ரெண்டு பேருக்கும் ஒரே மெமரி தானே, பட் ஏன் அது வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குன்னா அது சில டைம் சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆகும். அது அந்த பர்சனாலிட்டி பொறுத்துன்னு சொல்லலாமே. ஸோ பை த இந்த 2 கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்டோரி வைஸ்லேயும் வந்து சில இடத்துல சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இமோஷ்னல் வைஸில் நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்டும் ஆகும். ஸோ படத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் சைடான்னு பார்த்தோன்னு வச்சோம், எனக்கு பர்சனலி அந்த ஒரு லென்த்தியான செக்மெண்ட் கொஞ்சம் ஃபீல் ஆயிருந்தது. சில இடத்துல கொஞ்சம் ரொம்பவே இழுத்துருந்தாங்க. அது அவ்வளோ இழுக்கணும்னு தேவையில்ல, கொஞ்சம் கச்சாட்டம் பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு ஹாலிவுட் மூவி சைட்லேயே பார்த்தோன்னு வச்சேன், எல்லாமே அந்த 2 hours உள்ள மூவிஸ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்லாமல். இன்னும் கொஞ்சம் ரொம்ப இழுத்தாங்கன்னா நம்மளுக்கு அது பர்சனலி ஃபீல் ஆயிரும். பட் நம்ம இந்தியன் சைடு வந்தோம்னா நிறைய லென்த்தியான மூவிஸ்லாம் இருக்குது, லைக் 3 hours ஆன டியூரேஷனான மூவி கூட இருக்குன்னு தான். பட் என்ன இருந்தாலும் இந்த படத்தில் நான் அது ஸ்லைட்டானது கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். பட் நிறைய
பேருக்கு அது வந்து நீங்கள் பழகிருக்கீங்க, கொஞ்சம் லென்த்தியான மூவிஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அது பெருசாக அது ஒன்று ஃபீல் ஆகாது. ஆனால் படத்தோட ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருந்தால் எக்கச்சக்கமான க்ளோன்ஸ் இருக்கும்னுலாம் நினச்சிருந்தேன். அண்டு பயங்கரமான சில ஆக்ஷன் விஷுவல்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு. பட் அந்த மாதிரியான ஸ்டோரி கிடையாது. இது கொஞ்சம் பிளெயினாகவே அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிடும். அது வந்து நம்மளுக்கு சில பாலிட்டிக்ஸ் சைட்லேயும் இல்லை பொலிட்டீஷியன்ஸ் வந்து எப்படி வந்து பார்த்துட்ருக்காங்க, அவங்களோட மூளை எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அதனால நம்ம மைக்கோட கேரக்டர் தான் மெயின். வேறு எதுவும் நீங்கள் ரொம்ப இது பண்ண முடியாது. அவர் எவ்வளோ இன்னோசன்ட் அண்ட் இதுவாக இருக்காருன்னு சொல்லி தான் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வியூவிலே ஃபுல் படத்தை அப்படியே காமிச்சிட்டாங்க. அதனால இதில் நீங்கள் ஹை ஆக்ஷன் பேக்காகவும் இல்லை பயங்கரமான ஒரு விஎஃப்எக்ஸ் அந்த நெருப்பு வர மாதிரியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா அப்படிலாம் இந்த படத்தில் கிடையாது. மேபி இது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துலேருந்து ஸ்லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. ஆனால் கான்செப்ட் வைஸில் ரொம்பவே சிம்பிளாக இருந்திருக்கு. அந்த ஒரு எனக்கே கொஞ்சம் கன்சர்னிங்காக இருந்திருக்கு. பை த வே இப்போதைக்கு ப்ளே தமிழ் படத்துக்கு ரேட்டிங் தரணும்னா நான் 7 தருவேன் அவுட் ஆஃப் 10. நல்ல மூவி தான், ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா கொஞ்சம் எக்ஸிக்யூஷன் வைஸ்லையும் சூப்பராக இருந்திருக்கு. சில இடத்துல இமோஷனல் வைஸும் நம்மளுக்கும் நல்ல கனெக்ட் அண்ட் ஃபீல் ஆகும். அண்ட் அதுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் மெயினாக பார்த்து நம்ம பாங் ஜூனோ டைரக்ஷன்லையோ இல்லை நம்ம ராபர்ட் பேட்டின்சனோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். என்ன வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஹோப் ஃப்யூச்சரில் நம்ம ஓடிடி சைட்லேருந்து எல்லாம் ரிலீஸ் பண்ணால் தமிழ் டப்டோட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மூவி, அதனால தான். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் நம்ம ஷார்ட்டான வியூ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்து அப்படியே மறக்காம லைக் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்கேஸ் நீங்களும் படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்திருக்குன்னு கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.